போட்டிருக்காரு. உண்மையா பொய்யான்னு தெரியலையே. ஆமா ஆமா பிடிச்சிருவாங்க. யார் விடுப்பா? அப்பதான் போய் கடி வாங்கிக்கிறது அந்த மாதிரி டைம் குப்பைக்குள்ள. தெரியாது இல்லை அதுங்களுக்கு. பட்டு மாமி அதுக்கு தான் போய் இந்த தவளையெல்லாம் போய் பிடிக்கிறது. சில்லாவலி அது ஒரு ம் சொல்கிறது கேட்க மாட்டேங்குது. ரொம்ப டேஞ்சர் இதெல்லாம். நான் டாகு வளர்த்தேன் சின்ன வயசில். அது அப்புறம் தான் முடியல. அதில் இருந்து வளர்க்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். சின்ன வயசில் நான் வந்து ஸ்கூல் போயிட்டு வரும்போது ரோட்டில் குட்டி எங்கேயா பார்த்தேன்னா தூக்கிட்டு வந்துடுவேன். தூக்கிட்டு வந்த உடனே ஒரு கொஞ்ச நேரம் தான் வச்சு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டு போய் விட்டுட்டு தான் வந்தால் தான் நீயே வீட்டுக்கு வரணும், உன்னை வளர்க்குறதே ஒரு தண்டம், இதில் வேற நீ நாய்க்குட்டி வேறு வேணும்னு சொல்லுவாங்க. அழுதுகிட்டே எடுத்துகிட்டு போய் விடுவேன். எப்படியாச்சும் மனசு மாதிரி அதை நானும் என்ன பண்ணேன், திருப்பி வரணும்னு வீட்டு வாசல் பக்கத்துலேயே விட்டேன். அதுக்குள்ளே வேறு பசங்க தூக்கிட்டு போய் எங்கேயோ விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். கடைசியில் டேடி கல்யாணத்துக்கு அப்புறம் பயங்கர இது என்னென்னா, ஆல்ரெடி கல்யாணம் ஆகும்போது டேடி வந்து ஸ்கூபின்னு ஒரு பப்பி வளர்த்துட்டு இருந்தாங்க, பெமோரியன். ஸோ ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, நமக்கு ஒரு டாக் லவரே கிடச்சிட்டாரேன்ட்டு. என்னடா நம்மளை விட இவன் பயங்கரமாக இருக்கான்ற மாதிரி இருந்துச்சு. நானே கம்மி, என்னையுமே நெஞ்ச நக்கிட்டியடா போடா அப்படின்ற அவ்வளோ ஒரு வேற அளவுக்கு இவங்க பாசம். நான் கூட அவ்வளோ பாசம் கிடையாதுப்பா அந்த மாதிரி. கேட்டும் பிடிக்கும், டாகு பிடிக்கும், பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லாமே பிடிக்கும். அது வளர்க்குறதுக்கு பராமரிக்கிறதுக்கு நம்ம தனியாக மெயின்டைன் பண்ணணும். எப்பா அது இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க்குடா சாமி. நம்மளால சில நேரம் பார்க்க முடிய மாட்டேங்குது இல்லை. அதை நினைக்கிறப்போ ஐயோ. இதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்ட்டுக்கு தான் இருந்தோம். அங்கேயே வந்து வீடே கொடுக்க மாட்டாங்க. வீடே கிடைக்காது. நான் தேடி 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 ஒரு கட்டத்தில் கடவுளேன்னு ஆயிடுச்சு. டாகுண்டா வீடு இல்லை. ஸ்கூபி டூ. டாடி ஸ்கூபி டூ பார்த்தா வச்சு அந்த பேர். ஹாய் யார் போட்டு பிகில். வேற யார்? நம்ம எஸ்கே தான். எஸ்கேக்கு எப்படி தெரியும்? ஆமாம், இப்போ 21 நாளைக்கு சாப்பிட வேணான்ட்டு இருக்கேன் எஸ்கே. ஸ்கூபி டூ நீ சொன்னியா? ஸ்கூபி நேம் சொன்னியா? ஸ்கூபின்னு சொன்னல, அதுக்கு ஸ்கூபி டூ. நம்ம சும்மா பொம்மை படம் தானே. எனக்கு அப்போல்லாம் பொம்மை தான், கார்ட்டூன் தான் பார்ப்பேன். சையத் சாதிக் வாங்க. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. நல்லா இருக்கீங்களா? வந்த உடனே ஒரு கடமையை ஒரு ஆற்றுவார், கரெக்டாக லைக் போட்டுருவார். எது எப்படி இருந்தா என்னடி. சாப்பிட்டீங்களா சையத் சாதிக்? இப்போ ஒரு 21 நாளைக்கு இப்போதைக்கு இருக்கேன். ஒருவேளை இது எனக்கு ஓகேவா ஆயிடுச்சுன்னு சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலான் இருக்கேன். சரிம்மா, நானும் 90 கிட் தான். நான் அவர் போட்டிருக்காரு. எப்படி தெரியும் நீ கேட்டது? அதாவது ஸ்கூபி டூ. ரெண்டு பேரும் நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சையத் சாதிக் என்ன ஸ்பெஷல் நாளைக்கு சண்டே? 2 முறை போட்டிங்க ஒரே கமெண்ட். ரெடி? சையத் சாதிக் என்ன ஸ்பெஷல்னு கேளு. நீயே கேட்டு. சாதிக் பிரதர் என்ன ஸ்பெஷல்? இருக்கீங்களா போயிட்டீங்களா? மின்னல் மாதிரி வருவார், மின்னல் மாதிரி போயிடுவார். அந்த உடனே போயிட்டீங்களா சாதிக் பிரதர்? எங்கள் வீட்டில் டாக் இருக்கு, அதான் பேர் ஸ்கூபி டூபிடா. என்னடி ஸ்கூபி டூபிடாவா? ஸ்கூபி டூபி டூ. டூபி டூவில் அங்கே பாரு, DOOBEYDA. என்னது? அதுதான் நான் சொன்னேன். நான் அங்க நேர்ல பார்த்தா படிச்சிருவேன். நீ இப்படி ஸ்பெல்லிங் சொல்றேன். இங்க பாரு, இப்ப பாரு. நீ அது எதுக்கு? சரிங்க, படி, ஜூம் பண்ணு, படி. என்ன பண்றீங்க? அங்க பாரு, அந்த சுனில் போட்டிருக்காரு பாரு, படி. எனக்கு சுனில் எங்க இருக்காருன்னு தெரியல. சரி விடு, இது வேற இறங்க.